அப்போ ஒளி விளக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கும், ஒளி விளக்கு எந்த அளவுக்கு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம், ஒளி அழகாக விளக்கமாக இருக்கும் பட்சத்தில் அந்த வீடு சுபட்சமாக இருக்கும். அப்போ ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏற்றக்கூடிய அற்புதமான விளக்கு இந்த மல்லிகைப்பூ விளக்கு. சொல்லுங்களேன், மல்லிகைப்பூ அவங்க வைக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குன்னு ஒரு மெய்ப்பொருள் இருக்கும். மெய்ப்பொருள் சாதாரண விஷயம் கிடையாது. மெய்ப்பொருள் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மெய்ப்பொருள் உருவேற்றினால், சக்தி ஏற்றினால் நம்மளுடைய பார்வை, எண்ணம், கையில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி, எலக்ட்ரோஃபீல், ஹீலிங் எதுவாக இருந்தாலும் நமக்களுடைய எவ்வளோ கஷ்டமான ஒரு ஃபீலிங் இருந்தாலும் ஒரு ஹீலிங்கில் சரி பண்ணோம்னா இந்த விளக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எப்போ ஆரம்பிக்கலாம்? வெள்ளிக்கிழமை ஆரம்பிங்க, டெய்லியுமே ஏற்றலாம். இங்கே காசு மழை கண்டிப்பாக கொட்டும், இங்கே இறைவனுடைய அன்பு கண்டிப்பாக கொட்டும். ஆக மொத்தத்தில் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர 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 மகிழ்ச்சி கண்டிப்பாக நிறைந்திருக்கும் வீட்டிற்குள். அப்போ மக அகர சகி அப்படிம்பாங்க. மக அகர சகி அப்படிங்கன்னா மனசுல இருக்கக்கூடிய அகர விளக்கு, அதாவது மகர விளக்குன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அகர விளக்கு, அகத்தில் இருக்கக்கூடிய விளக்கு சமமாக சகமாக இருக்க வேண்டும். இதைத்தான் அண்டம் கண்டம் பின்னும் பிரிச்சாங்க. அதுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் சக்திகள் நம்மளுடைய இறைவனோட திரிச்சாங்க. மீன்ஸ் திரிச்சுக்கதான் திரிப்பாங்களே, அந்த மாதிரி திரிச்சாங்க. திரிக்கும் பொழுது உயிர் சிரிக்கும், வாழ்க்கை சிரிக்கும், சந்தோஷமாக இருக்கும். அங்க ஒரு பூ வருது பார்த்தீங்கன்னா, சிரிப்பூ, அதுதான் மல்லிகைப்பூ. யாரெல்லாம் மல்லிகைப்பூவை அழகாக வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அங்க சிரிப்பு இருக்கும் கண்டிப்பாக. அந்த மல்லிகைப்பூவிற்கு ஒரு மனம் உண்டு. ஒரு மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொன்னாங்க இல்லையா, இங்கே மார்க்கம் உண்டு. எங்கேயுமே அந்த மார்க்கம் உண்டுனா சக்சஸ் இல்லைங்கிற வார்த்தையே கிடையாது. அதான் சொல்லுவாங்க, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னா அங்க சக்சஸ், காரிய சக்தி, வெற்றி. இந்த விளக்கு வேற எதுவுமே போட தேவையில்லை. மல்லிகைப்பூவை காய வச்சு பத்திரமா வச்சுக்கோங்க, ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் உள்ள போடுங்க, நல்லா எண்ணெயில ஸ்டோர் ஆகட்டும். அப்புறம் எந்த திரி வேணாலும் போட்டு ஏத்துங்க. ஆக மொத்தத்தில் காலை மாலை ஏற்றினாலும் சரி, டெய்லி ஏற்றினாலும் சரி, ஆரம்பிப்பது வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிங்க. வீட்டில் சல்லியை அள்ளித்தரக்கூடிய அத்தனை தெய்வங்களும், அதாவது குபேர விஷயமாக இருக்கட்டும், லட்சுமி கடாட்சமாக இருக்கட்டும், ஐஸ்வர்யமாக இருக்கட்டும், ஆக மொத்தத்தில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து இந்த மல்லிகைப்பூ கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகும். அவ்வளோ ஆசைகள் இருக்கும், அவ்வளோ வேலைகள் மைண்டில் இருக்கும், சிந்தனை இருக்கும், உங்களுடைய உழைப்பு இருக்கும், உங்களுடைய ஆற்றல் இருக்கும். ஆனால் ஏதோ ஒன்று தடையாக இருக்குது பார்த்தீங்களா, அதை உடைக்கக்கூடிய ஆயுதம் இந்த மல்லிகைப்பூவிற்கு உண்டு. இது நிறைய ரிசர்ச் சொல்லுது. மல்லிகைப்பூலேருந்து வரக்கூடிய மனம் மிகப்பெரிய ஹீலிங், மல்லிகைப்பூலேருந்து வரக்கூடிய அந்த சாறு மிகப்பெரிய நோய் தீர்க்கும் மருந்து. மல்லிகைப்பூ இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள் எவ்வளோ டிமாண்ட் ஆக போகுது, நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இப்பயே ஆயிடுச்சு. ஆக முதல்ல அழியக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட் மிகப்பெரிய நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.